श्रीगुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तर्तराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युपतयस्तनया विभूतिः सर्वं यदेव निगमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्धा। भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तचारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रेणुवरगाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पदाङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदभक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गततुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय. பராசர மகர்ஷி அருளி செய்திருக்கிற ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே முதல் அம்சத்திலே 19வது அத்தியாயத்தை இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரஹ்லாத சரித்திரம். கடந்த 2 அத்தியாயங்கள் தொடங்கி இந்த பிரஹ்லாத சரித்திரத்தை பார்த்துட்டு வரோம். பிரஹ்லாத ஆழ்வான் மிகச்சிறந்த பக்தர். அந்த பக்தனுக்கு வந்த சோதனைகள் எப்பேற்பட்டது. தன்னுடைய தகப்பனாரே பல விதங்களில் அந்த பிள்ளையை கொல்ல பார்த்துருக்கிறார். இத்தனைக்கும் சின்ன பிள்ளை, 5-6 வயசும் இருக்கும். அப்பேற்பட்ட அந்த பிள்ளையை தகப்பனாரே கொல்ல பார்த்துருக்கிறான். அதுவும் எத்தனை முறை எத்தனை விதத்தில் விஷம் கொடுத்து கொல்லணும் பார்த்தான். பாம்பு கையில் கடிக்க வைக்கணும் பார்த்தான். யானை கையில் மிதிக்க வைக்கணும் பார்த்தான். பர்வத்தத்தினை தள்ளி பார்க்க பார்த்தான். எத்தனையோ நெருப்பில் கொளுத்தி பார்க்க பார்த்தான். எத்தனை விதத்தில் அவன் கொல்ல பார்த்தாலும் பிரஹ்லாத ஆழ்வானை கொல்ல முடியலை. அவனுக்கு பெருத்த கோபம். ஹிரண்ய கசிப்புவுக்கு பெருத்த கோபம். ஒரு பக்கத்துலையானா இவனை கொல்ல முடியாமல் போகிறது. ஒரு பக்கத்துலையான அந்த பிரஹ்லாத ஆழ்வான் பெருமாளுடைய குணகீர்த்தனம் பண்ணாமல் இருக்க மாட்டேன்றான். ஹிரண்ய கசிப்பு பெரியவன் அப்படின்னு சொல்கிறானோன்னு நம்பிக்கை இல்லை. என்ன சொன்னா சொல்லு அப்படின்னா பெருமாள் தான் பெரியவன்றான். இந்த மாதிரி இருக்கிறபடியால் பெருத்த கோபம் இந்த ஹிரண்ய கசிப்புவுக்கு. அதுதான் இந்த அத்தியாயத்தில் ஆரம்பத்தில் பார்த்தோம். முதல்ல கேட்டார், ஹிரண்ய கசிப்பு கேட்டார், எப்படி உனக்கு இந்த வைபவம் ஏற்படுறது? எத்தனை மாயங்கள் உன்மேல் பண்ணாலும் ஒன்றும் உனக்கு அது பாதிக்க மாட்டேன்றதை எப்படி அப்படின்னா, எனக்கு விசேஷமாக ஒரு சக்தியும் தெரியாது, எனக்கு சகஜமாகவும் எந்த யோகமும் கிடையாது. இருந்தாலும் ஹிருதயத்தில் பெருமாளை நான் அமர்த்தி இருக்கிறபடியாலே அந்த எம்பெருமானுடைய வைபவம் தான் இங்கே நடக்கிறது அப்படின்னு சொல்லவே பெரிய கோபம் வந்தது. இதுவரைக்கும் கடந்த உபன்யாசத்தில் பார்த்தோம். அது மேலே சொல்கிறார் பராசர மகர்ஷி. இது ஸ்ருத்வாச தைத்யேந்திர பிராசாத சிகரே ஸ்திதः குரோதாந்தகாரித முகः பிராக தைத்தேய கிங்கரான். தன்னுடைய வேலை ஆள்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த ஹிரண்யகசிபு ஒரு வார்த்தையை சொல்கிறான். பெரிய கோபம். அந்த பிராசாத சிகர்னா தான் உப்பரிகையில் அப்படி நிற்கிறான். மேலே நின்று தான் அந்த வார்த்தையை சொல்கிறான். ஹிரண்யகசிபு ஒரு வாச்சா துராத்மா சிப்பியதாம் அஸ்மாத் பிராசாதாத் சதயோஜனாத் கிரிபிருஷ்டே பதத்வஸ்மின்னே ஷிலாபின்னாங்க சம்ஹதி. இந்த துராத்மாவான பிரஹ்லாத ஆழ்வான இந்த பெரிய உப்பரிகைன்னு அப்படி தள்ளிடுங்க. அதை தள்ளினா மலைன்னு கீழே விழணும். இது மலைன்னு உப்பரிகள் தள்ளினா மலைன்னு எப்படி கீழே விழலாம் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இதுக்கு எங்கே பார்க்கணும்னா அஹோபிலத்துக்கு போகணும். அஹோபிலத்துக்கு போகணும். அங்கே தானே நரசிம்மருடைய அவதாரம், அங்கே தான் ஹிரண்யகசிபு வாசம் பண்ண இடம். அந்த அஹோபிலத்துக்கு போனால் உக்ரஸ்தம்பம்னு இருக்கும். பெரிய ஒரு பாறையாட்டம் பெருசாக இருக்கும் உக்ரஸ்தம்பம்னு. அந்த இடத்துல தான் நரசிம்மருடைய ஆவிர்பாவமே ஆச்சு. அப்போ அங்கே ஆவிர்பாவம் ஆச்சுன்னா அப்போ அந்த இடத்துல தான் அரண்மனை இருந்திருக்கணும். அந்த மேலே தான் அங்கே உப்பரிகை இருக்கணும். அப்போ அங்கெல்லாம் தள்ளினா அந்த பர்வத்தத்துக்கு கீழே போய் விழணும் இந்த பிள்ளை. அப்படி தள்ளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. துராத்மா சிப்பிதாம் அஸ்மாத் பிராசாதாத் சதயோஜனாத் இந்த கிரிபிருஷ்டே பதத்வஸ்மின் ஷிலாபின்னாங்க சம்ஹதி. 100 யோஜனை தூரத்துக்கு அப்படி போடுங்க. அவன் அந்த மலைக்கு கீழே விழுந்து அப்படியே பிராணனை விடட்டும். ததஸ்தம் சிக்ஷிபு சர்வே பாலம் தைத்தே தானவாக பபாத்த சோப்பியதா சித்தோ ஹிருதயேனோத்வகன் ஹரி. அந்த மாதிரி அந்த கிங்கரர்களும் அந்த வேலையாட்களும் அந்த பிரஹ்லாதனை பிடிச்சி அப்படி தூக்கி எரிஞ்சுட்டா அவன் விழ போகிறான். பிரஹ்லாத ஆழ்வான் அந்த பெரிய மலைன்னு விழ போகிறான். விழுறச்சே சாமானியமாக நம்ம நாட்டுகளில் நினைப்பாக்குறோம். அவன் விழுறச்சே கையை ஆட்டுண்டு காலை ஆட்டுண்டு என்னை காப்பாற்றணும்னு வருவான். ஆனால் பிரஹ்லாத ஆழ்வான் அப்படி விழலையா. என்ன பண்ணார்னா மார்பு அப்படி கட்டியாக பிடிச்சுட்டார். ஹிருதயத்தை கட்டியாக பிடிச்சுட்டார். விழுறார். ஏன் அப்படின்னா உள்ளே பெருமாள் இருக்கார். எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, பெருமாளுக்கு ஏதானு ஒன்று ஆனாதா
அதனால் அந்த ஹிருதயத்தை அப்படியே பிடிச்சிட்டாராம் பெருமாள். பபாத்த சோப்பிய தட்சிக்தா ஹிருதயேன உத்வஹன் ஹரிம் பதமானம் ஜெகத்தாத்ரி கேசவே பக்தியுக்தம் ததாரைனம் உபசங்கம்ய மேதினி. அந்த மாதிரி அந்த பெரிய பக்தியோடு அந்த பிரகலாதாவளை விழுறதை பார்க்குறச்சே பெருமாளுடைய மகிஷியான பூமி நாச்சியார், பூமி பிராட்டி, அவள் அந்த பிரகலாதாவளை தன் மடியில் தாங்கினாள். அவளை பிடிச்சி தன் மடியில் தாங்கினாள். பதமானம் ஜெகத்தாத்ரி கேசவே பக்தியுக்தம் ததாரைனம் உபசங்கம்ய மேதினி ததோ விலோக்கியதம் ஸ்வஸ்தம் அவிசீர்ணாஸ்தி பஞ்சரம் இரண்யகசிபுப்ராக சம்பரம் மாயினாம் வரம். பார்த்தான் தன்னுடைய பிள்ளை அவ்வளோ பெரிய மலையினோ தள்ளி இருக்கேன், ஒன்றும் ஒரு கீரல் கூட விழாமல் இந்த ஸ்வஸ்தமாக வந்து நிற்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஹிரண்யகசிபுக்கு. தன்னுடைய கிங்கரனான சம்பரன் அப்படின்ற ஒரு அசுரனை கூப்பிட்டான். அவன் சொல்கிறான், நாஸ்மாபிஷக்கியதே ஹந்தும் அசோ துர்புத்தி பாலகா மாயாம் வேத்தி பவான்ஸ் தஸ்மான் மாயைனம் நிஷூதய. அவன் சொல்கிறான், இந்த பிள்ளை நம்மளால் கொல்ல முடியல, ஏன்னா பெரிய மாயைகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். ஆனபடியால் சம்பரனே, நீ உன்னுடைய மாயா வித்தியகளெல்லாம் காட்டி இவனை கொன்னுடு. மாயால் தான் எடுக்கணும். ஆனபடியால் இவன் மாயை போக்குறதுக்கு நீ இன்னும் பெரிய மாயை பண்ணி அவனுடைய பிராணனை போக்கிடு அப்படின்னு உடனே சம்பரன் சொல்கிறான், சூதயாம் ஏவ தைத்யேந்திரா பஷ்யமாயா பலம் மம சஹசிரமத்திரமாயா நாம் பஷ்ய கோட்டி சதம் ததா. அவ்வளோதானே, இந்த சின்ன பிள்ளை தானே, பார்த்துக்கிறேன், ஒரு கை பார்த்துக்கிறேன், என்னுடைய ஆயிரக்கணக்கான மாயா வித்தியகளெல்லாம் காட்டுறேன், என்னுடைய 100 கோடி கணக்கான என்னுடைய மாயா வித்தியகளெல்லாம் காட்டுறேன், இந்த பிள்ளை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிவிடுறேன்னு ஆரம்பிச்சாந்த சம்பரன். சொல்கிறார் பராசர மகர்ஷி, ததஸ்ஸ சசிருஜே மாயாம் பிரஹ்லாதே சம்பரோசுரா விநாசம் இச்சன் துர்புத்தி சர்வத்திர சமதர்ஷினி. எல்லா இடத்துலையும் சமதர்சனம் பண்ணக்கூடிய அந்த பிரகலாதாழ்வான் பேரில் ஒரு மாயை, அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்லணும்னா உங்கள் சூன்யம் வைக்கிறது அப்படின்றத சொல்கிற பாருங்க, மேஜிக் பண்ணுறது, பிளாக் மேஜிக் அப்படின்னு அந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ணுறானே, அந்த மாதிரியான அந்த மாயைகள் எல்லாம் பண்ணி வச்சா இந்த பிரகலாதாழ்வான் பேரில் சமாஹித மதிர் பூத்வா சம்பரேபி விமத்சரா மைத்ரேய சோபி பிரகலாதா சஸ்மார மதுசூதனம். அத்தனை பண்ணி கண்ணெதிர்க்கே இந்த மாயை தன் பேரில் பண்ணுறான்னாலையும் அந்த சம்பரன் பேரில் கோபம் வர மாட்டேன்றது, அவன் பேரில் ஒரு ஆச்சரியம் வர மாட்டேன்றது பிரகலாதாவனுக்கு. அவன் பேர்லையும் பிரீத்தி. இந்த சம்பராசுரன் இந்த உடம்பை தானே போக்கணும் பார்க்குறான். இவனுக்கு என்ன தெரியும், நான் ஆத்மாவாக நினச்சி உட்காந்துருக்கேன், நான் பெருமாளை நினச்சிக்கிறேன்னு இவனுக்கு என்ன தெரியும், ஐயோ இவனுடைய அஜ்ஞானமே அப்படின்னு சிரிக்கிறான். அந்த மாதிரி இருக்கிற அந்த பிரகலாதாழ்வன் ஹிருதயத்தில் மதுசூதனானந்த எம்பெருமானை தியானிக்கிறான். ததோ பகவதா தஸ்ய ரக்ஷார்த்தம் சக்கரமுத்தமம் ஆஜகாம சமாஜ்ஞப்தம் ஜுவாலாமாலி சுதர்சனம். அந்த மாதிரி அந்த பெருமாளை தியானம் பண்ணின உடனே பெருமாளுடைய சக்கராயுதம் இங்கே தோணித்து. எப்போவுமே பெருமாள் தன்னுடைய பக்தர்களை ரட்சிக்கிறதுக்கு அந்த சக்கராயுதத்தை ஏந்தி இருப்பார். ஏன் இந்த சக்கரத்தை இப்போ பெருமாளை சேவிக்கிறோம், சக்கரத்தை இப்படி மேலே ஏந்தி நிற்பார். ஏன் அப்படின்னா பராசர பட்டர் ஒரு இடத்துல சொல்கிறார், சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன ஸ்ரீரங்க நாயகா பாத்து பிரணதரக்ஷாயாம் விளம்பம் அசஹன்னிவா சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சன ஸ்ரீரங்க நாயகான்னு ஸ்லோகம். தன்னுடைய பக்தர்கள் வந்து அவனை கூப்பிட்ட ஒரு குரலுக்கு உடனே ஓடி வரணும். அப்போது பார்த்து நான் சக்கரத்தை அங்கே வச்சேனா, சங்கத்தை இங்கே வச்சேனா, எங்கே என்ன வச்சுருக்கேன், சக்கரத்தை தீட்டணுமா, அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசணுமா, நெய் பூசணுமா அப்படின்லாம் யோசனை முன்னுக்காண்டிருந்தால் பக்தர்களுக்கு கதி என்ன ஆகணும். ஆனபடியால் சதா பஞ்சாயுதம் பிப்ரத்துன்னு தயார் நிலையில் வச்சுட்டு இருப்பாரா சக்கரத்தை. இந்த கோவில்யானோ சக்கரம் நேர சேவை ஆகும். ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளை சேவிச்சு பாருங்க, பிரயோக சங்கரம் தயாராக வச்சுட்டு இருப்பார், ஏவட்டுமா அப்படின்னு இருப்பார் பெருமாள். அந்த மாதிரி ஏன் நிற்பார்னா இந்த பக்தர்களுடைய ஆர்த்தி, அவர்களுடைய கஷ்டத்தை அந்த துக்கத்தை போக்கணும்னா அந்த க்ஷணத்திலே தயாராக இருக்கணுன்றதுக்காக எல்லாம் ஏந்தி தயாராக நிற்பாரான் பெருமாள். அந்த மாதிரி இருக்கிற அந்த பெருமாளுடைய சக்கராயுதம் அங்கே தோணித்து இந்த மாயை பண்ணுற இடத்துல அவன் மதுசூதனனை அதாவது ஞாபகம் படுத்தினானோ இல்லையோ, தியானம் பண்ணானோ இல்லையோ, உடனே இந்த சக்கராயுதம் தோணிடுத்து அங்கே. ததோ பகவதா தஸ்ய ரக்ஷார்த்தம் சக்கரமுத்தமம் ஆஜகாம சமாஜ்ஞப்தம் ஜுவாலாமாலி சுதர்சனம் தேன மாயா சஹசிரம் தத் சம்பரஸ்ய ஆசுகாமினா பாலஸ்ய ரக்ஷதா தேகம் ஏகைகம் ச விஷோதித்தம் அப்படின்னு உடனே இந்த பிரகலாதாழ்வானுடைய அந்த உடம்பை ஜாகிரதைப்படுத்தி அந்த சம்பராசுரனுடைய மாயைகள், ஆயிரக்கணக்கான மாயைகள் எல்லாம் ஒன்னொன்னா பேதிச்சுண்டே வந்துடுத்து இந்த சக்கராயுதமானது. சம்சோஷகம் ததாவாயும் தைத்யேந்திரஸ்தமப்ரவீது சீக்கிரமேஷ மமாதேஷாத் துராத்மா நீயதாங்ஷயம். உடனே சம்சோஷகம் அப்படின்ற ஒரு வாயுவை இந்த தைத்யேந்திரன் வந்து உடனே இந்த பிரகலாதாழ்வானை நீ கொல்லணும் அப்படின்னு சொல்ல உடனே அந்த சம்சோஷகன் அப்படின்ற அந்த அசுரனானவன் வாயுவில் ஆவேசித்து அந்த உடம்புக்குள்ளே புகுந்துட்டான். உடம்புக்குள்ளே இந்த வாயு புகுறச்சே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுறது இந்த பிரகலாதாழ்வானுக்கு. ததேத்யுக்தாது சோப்பியனம் விவேஷ பவனோ லகு ஷீதோதி ரூக்ஷா சோஷாய தத்தேகஸ்யாதி துஸ்ஸஹ.
நாமளே பார்க்குறோம் இந்த லோகத்தில் அந்த வாயு அப்படின்றது உடம்புல கொஞ்சம் அது அது தன்னுடைய ஆட்டம் காட்ட ஆரம்பித்தா இவனுக்கு உட்கார முடியாது, நிற்க முடியாது, உடம்பெல்லாம் அப்படி வீங்கி போகும், எதோ பண்ணும், உடம்பு எதனோ பண்ணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிரகலாதாழ்வான இவன் எப்படியும் பண்ணி இவனை கொல்லணும் அப்படின்னு பார்க்குற காலத்தில் என்ன நடந்ததுன்னா, தேனாவிஷ்ட மதாத்மானம் சபுத்வா தைத்தியபாலகா ஹிருதயேன மகாத்மானம் ததார தரணீதரம். இந்த மாதிரி அந்த வாயு அதை அவனை ஹிம்சிக்கிற காலத்துலேயும் ஒரு இம்மி அவனுக்கு சலிப்பு உண்டாகலை. அந்த எம்பெருமான தியானம் பண்ணுறதுல கொஞ்சம் கூட குறையலை, அந்த தியானம் கொஞ்சம் கூட குறையலை. இந்த எம்பெருமான தியானம் பண்ண ஆரம்பித்தான். பண்ணுறச்சே ஹிருதயஸ்தஸ்ததஸ்தஸ்ய தம்வாயு அதிபீஷணம் பபௌ ஜனார்தன கிருத்தா சயோ பவனக்ஷயம். பார்த்தார் பெருமாள் உள்ள தானே உட்காந்துருக்கார், வேற எங்கே இல்லையே. கண்கழிச்சி வந்து பெரியவாய் அப்படின்னு ஒருவன் அடியே உள்ளானேன்னு தானே ஆழ்வார் காட்டிருக்கார். எப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எனக்குள்ளே இருக்கிறான். அங்கே உள்ளே இருக்கிற சங்க சக்கர கதாபாணியான அந்த எம்பெருமான் பார்த்தார், இந்த வாயு என்னுடைய பக்தனா பேதிக்கிறது, இந்த வாயு நான் என்ன பண்ணுறேன் பாருங்க, மொத்தத்தையும் சாப்பிட்டார், தனக்கு உள்ளே வச்சுட்டார் பெருமாள். அந்த மாதிரி எல்லாத்தையும் தனக்கு உள்ளே எடுத்துட்டா அந்த வாயுவும் காணாமல் போடுது. க்ஷீணாசு சர்வமாயாசு பவனேச்ச க்ஷயங்கதே ஜெகாம சோபி பவனம் குரோரேவ மகாமதி. இந்த மாதிரி மாயைகள் எல்லாம் ஒன்றும் அவனை தீண்டாமல் போயிடுத்து. வாயுடைய அந்த சோஷகத்துவமும் ஒன்றும் பண்ணாமல் போயிடுத்து. எதுவுமே அந்த பிரகலாதாழ்வானுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கல. அப்படின்னு உடனே ஹிரண்யகசிபுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் யோசனை பண்ணிட்டே இருக்கிறச்சே இந்த பிரகலாதாழ்வானவன் தன்னுடைய குருகுலத்துக்கு போயிட்டான். ஆச்சாரியங்கிட்ட போகிறேன், குருகுலத்துக்கு போயிட்டான். அஹன்யஹன் அதாச்சாரியா நீதிம் ராஜ்யபலப்பிரதாம் கிராஹயாமாச தம்பாலம் ராஜ்ஞாம் உஷனசா கிருதாம் அப்படின்னு. இந்த மாதிரி அந்த பிரகலாதன் போன உடனே சரி இன்னும் கொஞ்சம் நாள் இவனுக்கு கொஞ்சம் பாட்டங்கள் எல்லாம் கற்பிப்போம், அதுக்கு மேலே இவன் தானாக மறுப்பானான்னு பார்ப்போம், பெருமாளை மறப்பானான்னு பார்ப்போம் அப்படின்னு ராஜநீதிகள் எல்லாம் சொல்லி கொடுத்தார். அதாவது சுக்ராச்சாரியர், அவர் தைத்தியர்களுக்கெல்லாம் குரு சுக்ராச்சாரியர் தான். அந்த சுக்ராச்சாரியர் தான் சொல்லி கொடுத்த ராஜநீதிகள் எல்லாம் இவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா. இந்த குருக்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தா. கிரகீத நீதி சாஸ்திரம் தம் வினீதம் யதா குரு மேனே ததைனம் தத்பித்ரே கதையாமாச சிக்ஷிதம். இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு நேராக கொண்டு போய் ஹிரண்யகசிபுவனோட நிறுத்துட்டு இப்போ பரீட்சை பண்ணி பார்த்துக்கோ, நாங்கள் இத்தனை மாதங்களில் இவனுக்கு எத்தனையோ விஷயங்கள்லாம் புதுசாக சொல்லி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் நல்லா கற்றுட்டுருக்கான் கேட்டுக்கோ அப்படின்ற ஆச்சாரியா சொல்கிறார். கிரகீத நீதி சாஸ்திரஸ்தே புத்திரோ தைத்தியபதே கிருதா பிரகலாதஸ்தத்வதோ வேத்தி பார்கவேண யதீரிதம். அந்த சுக்ராச்சாரியர் சொன்ன நீதி சாஸ்திரம் எல்லாம் உன்னோட பிள்ளை இப்போ பிரகலாதாழ்வானவன் நன்னா தெரிஞ்சுச்சுட்டு இருக்கான், கேட்டுப்பார் அப்படின்னா ஹிரண்யகசிபு கேட்குறார். மித்ரேஷு வர்த்தேத கதம் அரிவர்கேஷு பூபதி பிரகலாத திரிசுலோகேஷு மத்தியஸ்தேஷு கதம் சரேது. எக்ஸாம் வைக்கிறார், தன்னுடைய தகப்பனார் சின்ன பிள்ளைக்கு எக்ஸாம் வைக்கிறார். அப்படியா நீதி சாஸ்திரம் கற்றுட்டு இருக்கியா, நான் கேள்வி கேட்குறேன், அது பதில் சொல்லுடுறேன். என்னன்னா மித்ரேஷு வர்த்தேத கதம், எங்களுடைய நண்பர்கள் பக்கத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும். அரிவர்கேஷு பூபதி, அதே மாதிரி நம்முடைய எதிரிகள் பக்கத்தில் எப்படி நடந்துக்கணும். இவன் கேள்வி எப்படி இருக்கு பாருங்க, நம்முடைய நண்பர்கள் பக்கத்தில் எப்படி நடந்துக்கணும், எதிரிகள் பக்கத்தில் எப்படி நடந்துக்கணும். அதே மாதிரி பிரகலாத திரிசுலோகேஷு மத்தியஸ்தேஷு கதம் சரேது. எதிரியும் அல்லாத நண்பனும் அல்லாத ஒரு யாரோ ஒருத்தன், அந்த மாதிரி இப்போது வெளியில் போகிறோம், எத்தனையோ பேர் நடமாடுறா, அவெல்லாம் எதிரிகளெல்லாம் கிடையாது, நண்பர்கள்லாம் அதுக்கும் கிடையாது. அந்த மாதிரி மத்தியஸ்தர்களாக இருக்காளோ இல்லையோ, அப்பேற்பட்டவர்கள் எடுத்து எப்படி நடந்துக்கணும், இவன் 3 பேரில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்குறா. கதம் மந்திரிஷ்வ அமாத்தியேஷு பாஹ்யேஷு அபியந்தரேஷு ச சாரேஷு பௌரவர்கேஷு சங்கிதேஷு இதரேஷு ச. அதாவது மந்திரிகள் அமாத்தியர்கள் இவர்கள் பக்கத்தில் எப்படி நடந்துக்கணும், இந்த ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள் அவர்கள் பக்கத்தில் எப்படி நடந்துக்கணும், சாரர்கள் கூடச்சாரர்கள்னு சொல்லுவா, ஸ்பை, இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்லணும் ஸ்பை, இந்த சாரர்கள் இடத்துல எப்படி நடந்துக்கணும். பௌரவர்கேஷு ஊர் மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும். சங்கிதேஷ் இதரேஷு சார்ந்து சில பேர் வருவா, இவன் நம்ம ஊருக்காரால் இல்லைன்னு தெரியும், ஆனால் எதனால் வந்திருக்கான்னு ஏதோ ஒரு அனுமானாஸ்பதமாக இருக்கும். அதாவது இந்த உக்ரகாமிகளெல்லாம் வர்றச்சே உள்ள நுழையிறச்சேவே இவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சங்கையாக இருக்கிறது, சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பாருங்க இந்த போலீஸ்காரெல்லாம். அந்த மாதிரி அந்த சங்கிதர்கள் பக்கத்தில் எப்படி நடந்துக்கணும், இதரர்கள் மற்றவர்கள் பக்கத்தில் எப்படி நடந்துக்கணும். கிருத்திய விதானஞ்சா, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, அந்த விதானங்கள் எல்லாம் சொல்லி பார்ப்போம். துர்காட்டவிக சாதனம், நாங்கள் இந்த பெரிய கோட்டை கட்டணும், இந்த காடு எல்லாம் நம்ம ஜாகிரதைப்படுத்தணும்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும். பிரகலாத கத்தியதாம் சமயக்கு ததா கண்டகசோதனம், இதெல்லாம் ஒழுங்காக சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்கவே. ஏதச்ச அந்நச்ச சகலம் அதீதம் பவதாயதா ததாமே கத்தியதாம் ஞாத்தும் தவேச்சாமி மனோகதம். நான் இப்போ கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லு, இதெல்லாமே இது தவிரவும் நீ வேறு எதெல்லாம் கற்றுட்டுருக்கேன் அதையும் சேர்த்து சொல்லு, நீ என்ன கற்றுட்டுருக்கேன்னு கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே பராசரர் சொல்கிறார். பிரணிபத்ய பிதுப் பாதௌ ததா பிரஸ்ரயபூஷணः பிரஹ்லாதः பிராஹ தைத்யேந்திரம் கிருதாஞ்சலி புட்டஸ்ததா. நேராக கையை கூப்பிண்டா,
தடாலும் விழுந்து சேவிச்சா. தாப்பனார் விழுந்து சேவிச்சுட்டு, அப்பா நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், கோச்சுக்காதுன்னா. இந்த வார்த்தை சொல்கிறச்சவே ஏதோ கோபம் வர மாதிரி சொல்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. என்னதுன்னு கேட்குறா. பிரகலாதன் சொல்கிறான், மமோபதித்தம் சகலம் குருணா நாத்திர சம்சயா கிரஹீதந்து மயா கிந்து ந சதேதன் மதம் மம. எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்கிறதில்ல. ஆச்சாரியர் ரொம்ப அதாவது விழுந்து விழுந்து இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நானும் கற்றுன்ட்டேன், ஆனால் எதுவுமே எனக்கு உண்மைன்னு படலை அப்படின்னா. கற்றுன்ட்ருக்கேன், ஆனால் எதுவும் சரியும் படலை எனக்கு. ஏன் அப்படின்னாக்கா, எனக்கு சரியும் பட்டதை சொல்கிறேன், அவர் என்ன சொன்னார்னு சொல்லலை, எனக்கு எதுவும் சரியும் சொல்கிறேன் பார்த்துக்கோன்ற. என்னன்னா, சாமச்ச உபப்பிரதானம் ச பேததண்டோ ததாபரோ உபாயா கதிதா சர்வே மித்ராதீனாஞ்ச சாதனை. அவர்களெல்லாம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தா தெரியுமா? இந்த மித்திரர்கள், சத்ருக்கள், இந்த மாதிரியெல்லாம் பாகுபாடெல்லாம் பார்த்து இவர்கள் பக்கத்தில் சாமம், தானம், பேதம், தண்டம் இதெல்லாம் உபயோகப்படுத்தி யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணி நீ வசப்படுத்திக்கணும். எதிரிகளை பார்க்குறச்சே நல்வார்த்தையை ஒரு வார்த்தை சொல்கிறேன் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அங்கே தண்டத்தை தான் உபயோகப்படுத்தணும். நம்மவர்கள் பக்கத்தில், நண்பர்கள் பக்கத்தில் பார்க்குறச்சே நேர தண்டம் எடுத்துட முடியாது, சாமம் நல்ல வார்த்தையால் பேசணும். நம்முடைய பிள்ளைகளானால் பேதத்தை பார்த்து அவரை ஜெயிக்கணும். அதாவது தானத்தை பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் உபாயா கதிதா சர்வே மித்ராதீனாஞ்ச சாதனை தானேவாகம் ந பஷ்யாமி மித்ராதீன்ஸ்தாத்த மாக்ருதா சாத்தியாபாவே மகாபாகோ சாதனைக்கும் பிரயோஜனம். ஆனால் ஒன்று சொல்கிறேன் தாபனாரே, போச்சுக்காதீரம், எனக்கு இந்த அதாவது சாத்தியத்திலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்போ சாதனத்தில் எப்படி இருக்குன்றான். என்ன சாத்தியம், என்ன சாதனம்னா, சாத்தியம் மித்திரர்கள் அமித்திரர்கள் அப்படின்ற இந்த வேறுபாடு. இவர்களெல்லாம் எனக்கு வேண்டியவா, இவாளெல்லாம் எனக்கு வேண்டாதவான்னு பிரித்து பார்க்கறது இருக்கு பாருங்க. இதுதான் சாதிக்க போகிறேன். இது எப்படி சாதிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த சாமம், தானம், பேதம், தண்டம் இத்தியாதி இந்த நீதி சாஸ்திரமெல்லாம் சொல்லி இந்த இன்னைக்கு சொல்லணும்னா பாலிடிக்ஸ் இதெல்லாம் உபயோகப்படுத்தி இவன் வேண்டியவன், இவன் வேண்டாதவன், இவன் காரியம் பண்ணுறேன், இவன் காரியம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் நடக்கிறதோ இல்லையா இன்றைக்கி இந்த லோகத்தில் நடக்கிறதோ இல்லையோ. இதெல்லாம் நடக்கணும்னா சாதனமாக தான் இந்த 4 இருக்கிறது. சாமதான பேத தண்டங்கள் எல்லாம் உபாயமாக இருக்கிறது. அந்த சாதனங்களை கொண்டு நான் சாதிக்கிறது என்னன்னா, இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன் பிரிச்சுடுறது. பிரகலாதன் சொல்கிறான், எனக்கு இந்த பிரிவிலேயே எனக்கு உடன்பாடு இல்லையே, இவன் வேண்டியவன் வேண்டாதவனே இல்லையே எனக்கு. அப்போ சாதனங்களை வச்சு என்ன பண்ணணும்? எல்லாரும் எனக்கு வேண்டியவாள் ஆனதுக்கப்புறம் சாமம் என்ன, தானம் என்ன, பேதம் என்ன, தண்டம் என்ன, நான் சொல்கிறத எப்படியும் சொல்ல தான் போகிறேன், நல்ல வார்த்தைலாம் சொல்ல போகிறேன். இப்போ ஹிரண்யகசிபு நேராக கேட்டான்னு வச்சுக்கோங்க, நீ எனக்கு வேண்டாதவன் நான் நினச்சி உனக்கு நான் தண்டமாக நான் கொடுக்க முடியும் இல்லை. ஆனால் உன்னிடத்துலையும் நான் எனக்கு வேண்டியவன்னா பார்த்து ஹிரண்யகசிபு நான் கொல்ல வந்தவனையும் தனக்கு வேண்டியவனா பார்த்து இப்போ உபதேசம் தானே பண்ணிருக்கேன். அப்போ எல்லா இடத்துலையும் இப்படி தான் நான் நடந்துக்க போகிறேன். எனக்கு சாத்தியத்திலேயே எனக்கு உடன்பாடு இல்லை, நான் சாதனத்தில் எப்படி இருக்கும் கேட்குறான். தானேவாக ந பஷ்யாமி மித்ராதீன் ஸ்தாத்தக்கும் ஆக்ருதः சாத்தியாபாவே மகாபாகோ சாதனைக்கும் பிரயோஜனம் சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா. ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். நம்முடைய ஆச்சாரியர்கள் பல இடங்களில் வியாக்கியானங்களில் இந்த விஷயத்தை கையாளுறான். அதாவது சொல்கிறா, அதாவது சர்வபூதாத்மகே தாத்தா ஜெகநாதே ஜெகன்மயே, அந்த ஜெகநாதனானவன், இந்த எம்பெருமான் ஜெகத்துக்கே நாதனான ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் இருக்கானே, அவன் ஜெகன்மயன். அப்படின்னா இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களாகவும் தானே இருக்கிறான். அப்பேற்பட்டவன் சர்வபூதாத்மகே, எல்லாவற்றிலையும் மறைந்து கறந்து அதுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கிறான். எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கிறான் எம்பெருமான். எல்லாவற்றுக்குள்ளேயும் இருக்கிறான்னா இவன் வேண்டியவன் வேண்டாதவன் நான் எப்படி சொல்ல போகிறேன்? இப்படி பார்ப்போம். இங்கே யார் இருக்கா? பெருமாள். அங்கே உள்ள யார் இருக்கா? பெருமாள். அங்கே வெளியில் இன்னொரு கோவிலில் யார் இருக்கா? பெருமாள். உடனே ஒருத்தன் சொன்னான், எனக்கு இந்த பெருமாள் வேணும் அந்த பெருமாள் வேண்டாம், அர்த்தம் இருக்கா? இல்லை அந்த பெருமாள் வேணும் அந்த பெருமாள் வேண்டாம், அர்த்தம் இருக்கா? இருக்கிறதெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரே பெருமாள், எனக்கு இவன் வேணும் வேண்டாம் சொல்கிறது அர்த்தமே இல்லையே. அந்த மாதிரி எல்லாரிடத்துலையும் உள்ள மறைந்து கறந்து கடக்கிறது ஒரே பெருமாள் ஆனதுக்கப்புறம் இவன் வேண்டியவன் வேண்டாதவன் என்னவா நான் சொல்லுவேன்? சொல்லவே முடியாது. எல்லாரும் எனக்கு வேண்டியவாதான், எல்லாரும் விஷ்ணுவுக்கு சம்பந்தம் பட்டவர்கள் தான். அதை சொல்கிறா, சர்வபூதாத்மகே தாத்த ஜெகநாதே ஜெகன்மயே பரமாத்மனி கோவிந்தே மித்ராமித்ர கதாகுதா. மித்ரன் அமித்ரன் அப்படின்ற கதை எப்படி சொல்லுவேன்? முடியாது. त्वय्यस्ति भगवन् विष्णुः मयि च अन्यत्र चास्ति सः यतस्ततोऽयं मित्रं मे शत्रुश्चेति पृथक् कुतः. உனக்குள்ளேயே சொன்ன உடனே கோவம் வந்துடுத்து ஹிரண்யகசிபுக்கு. ஆனால் சொல்கிறான், உனக்குள்ளேயும் இருக்கிறான் எனக்குள்ளேயும் இருக்கிறான், இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறச்சே நீ சத்ரு இவன் மித்திரன்னு சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது. அப்போ நான் எப்படி தான் பார்ப்பேன் இதை? ததேபிர் அலமத்தியர்த்தம் துஷ்டாரம்போக்தி விஸ்தரைஹி அவித்யாந்தர்கதைர்யத்னஹ கர்த்தவியஸ்தாத சோபனே. இந்த
இவன் மித்ரன் இவன் அமித்ரன் இவன் வேண்டியவன் வேண்டாதவன் எல்லாம் சொல்ல புக்கால் அது அஜ்ஞானத்தோட விளைவே ஒழிய அது என்னைக்கும் உண்மை ஆயிடாது. அனுபடியில போருமே இனிமே இந்த மாதிரியான பகமை எல்லாம் பாராட்ட வேண்டாமே. எல்லாரும் வேண்டியவர்கள் தான், சௌஹார்தத்தோட சந்தோஷத்தோட எல்லாரும் வாழ்ந்தா எவ்வளோ நன்னா இருக்கும் இந்த ஜெகத்து. அதை விட்டுட்டு நீ வேண்டாதவன் நீ வேண்டியவன் அப்படின்னு உட்காந்துருந்தா என்னத்துக்கு ஆகணும் அப்படின்னு கேட்குறா. வித்யா புத்திர் அவித்யாயாம் அஜ்ஞானாத் தாத்த ஜாயத்தே பாலோக்னிம் கிம் ந கத்யோதம் அசுரேஸ்வர மன்யதே. அதாவது அஜ்ஞானத்தாலே தான் இந்த, அதாவது எந்த உண்மை இருக்கிறதோ அதெல்லாம் மறைக்கப்பட்டு அதை அந்நதாவை பாவிக்கிறதல்ல அஜ்ஞானத்தால் நடக்கிறது. ஒரு சின்ன பிள்ளையை காட்டி ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு இந்த கத்யோதம், அதாவது சூரியனை காட்டி இவன் யார் அப்படின்னா நெருப்பு அப்படின்னு, அதோட நெருப்பு அப்படின்னா ஆமாம் சுட்டுன்னு இருக்கே அது அப்படியால நெருப்பு அப்படின்றோம். அப்போ அது நெருப்பா? அது நெருப்பு இல்லை, அது சூரியன் வேற ஒரு கிரகம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு வஸ்துவையும் நெருப்புன்னு சொல்கிறது என்ன காரணம்னா அஜ்ஞானம். அது நெருப்புக்கு உண்டான ஔஷ்ணியம் இருக்குன்னு சொல்கிறது வேற, அதுவே நெருப்புன்னு சொல்கிறது வேற. ஆனால் அது அஜ்ஞானத்தால் தானே நடக்கிறது. தற்கர்ம என்ன பந்தாயா சாவித்யாயா விமுக்தகே ஆயாசாயா பரம் கர்ம வித்யான்யா சில்ப நைப்புணம். இதுவும் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம், ஒரு 1000 இடத்துல சொல்லியிருப்பா நம்முடைய ஆச்சாரியர்கள். தற்கர்ம என்ன பந்தாயா, எது நம்ம பண்ண வேண்டிய கர்மம், நம்ம உண்மையில் நம்ம என்ன காரியம் பண்ணணும், வாழ்க்கையில் என்ன காரியம் பண்ணணும் அப்படின்னா எது நம்ம இந்த பந்தனத்துக்குள்ள இந்த சம்சாரத்துக்குள்ள இன்னும் ஆழத்துக்கு தள்ளாமல் இருக்குமோ அதை தான் நம்ம பண்ணணும். எந்த கர்மா நம்ம இந்த சம்சாரத்துக்குள்ள இன்னும் ஆழத்துக்கு தள்ளாமல் இருக்குமோ அதை தான் நம்ம பண்ணணும். அதாவது தற்கர்ம என்ன பந்தாயா சாவித்யாயா விமுக்தை. எது ஞானம் அப்படின்னா நம்ம இந்த சம்சாரத்தை இன்னும் விடுவிச்சுடுறது எது சாதனமோ அதுக்கு தான் ஞானம்னு பேர். பின்ன மற்றதுக்கு எல்லாம் என்ன பேர் சுவாமி அப்படின்னாக்கா எல்லாம் அஜ்ஞானம், எல்லாத்துக்கும் அஜ்ஞானம் அப்படின்னு பேர். அதை சொல்கிற ஆயாசாயாபரம் கர்ம. அந்த சம்சாரத்துக்குள்ளே கட்டுப்படுத்தாமல், அதாவது நம்ம சம்சாரத்தினும் விடுவிக்கணும், அப்பேற்பட்ட கர்மங்களை நம்ம பண்ணணும். அதை தவிர்த்து இன்னும் சம்சாரத்தில் ஆழமாக நம்ம இன்னும் நிறுத்தக்கூடிய கர்மங்களாக இருந்தால் அது ஆயாசம் அப்படின்னு பேர். கர்மான்னு பேர் பெறாது, ஆயாசம்னு பேர். ஆயாசாயாபரம் கர்மா. அது வெறும் சிரமத்துக்காக நம்ம பண்ணுற ஆழுத வழியா அதனால பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. வித்யான்யா சில்ப நைப்புணம். அந்த எம்பெருமான் பக்கத்தில் நம்ம சேர்க்காம இந்த லோகத்தினும் நம்ம விடுவிக்காம இருக்கிற எந்த ஞானமாக இருந்தாலும், ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு ஜென்ரல் சயின்ஸ் ரொம்ப நல்லா தெரியுன்றான், எனக்கு பாலிட்டிக்ஸ் ரொம்ப நல்லா தெரியுன்றான், எனக்கு அந்த சயின்ஸ் தெரியுன்றான், இந்த சயின்ஸ் தெரியுன்றான், அந்த வித்யை தெரியுன்றான், இந்த வித்யா தெரியுன்றான். எல்லாம் என்னத்துக்கு பிரயோஜனம்னா வித்யான்யா சில்ப நைப்புணம்ன்றான். இந்த சில்ப நைப்புணம் அப்படின்னா இப்போ இந்த தச்ச வேலையெல்லாம் பார்க்குறான்னா அது பண்ணுறதுக்கு ஒரு சில ஞானங்கள் எல்லாம் வரணும் அவனுக்கு. அந்த ஞானத்தோடு தான் பண்ண முடியும். எல்லாரும் அதை பண்ணிட முடியாது. ஆனால் அதனால என்ன பிரயோஜனம்னா ஏதோ ஒரு காரியம் பண்ணி முடிச்சுடலாம், அதனால் மோட்சத்தை பெறலாமான்னா முடியாது. அப்போ அதுக்கு என்ன பேர்? ஞானம் அப்படின்னு இல்லை, அதுக்கு ஒரு நைப்புணம் அப்படின்னு பேர். ஆங்கிலத்தில் சொன்னால் சட்டுன்னு புரிஞ்சிடும். அதுக்கு நாலேஜ் அப்படின்னு பேர் இல்லை, ஸ்கில் அப்படின்னு பேர். ஸ்கில்னால் யார் வேணால் அது சம்பாதிச்சுடலாம், அதை வச்சுட்டு வாழ்க்கை நடத்தலாமே வழியா, இந்த லோகத்தில் வாழ்க்கை நடத்தலாமே வழியா, அதை கொண்டு மோட்சத்தில் அடைய முடியாது. இப்போ மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன வேணும்னா ஞானம் தான் வேணும். அந்த மோட்சத்தை அடையிறதுக்கு இருக்கிற விஷயத்துக்கு தான் ஞானம்னு பேர வழியா. மற்ற எல்லாத்துக்கும் சில்ப நைப்புணம், ஏதோ அவனுக்கு இருக்கிற ஒரு சாமர்த்தியம், ஒரு ஸ்கில் அப்படின்னு வச்சுக்கலாம் வழியா, வேற இல்லை அப்படின்னு காட்டுட்டா. இந்த வித்யான்யா சில்ப நைப்புணம் அப்படின்றத நம்முடைய ஆச்சாரர்கள் தமிழ் படுத்தியே காட்டுறார். அதாவது இந்த எம்பெருமானை பற்றின ஞானம், அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவாள். எம்பெருமானை பற்றின ஞானம், ஆத்மா பற்றின ஞானம், நாம் எப்படி அந்த எம்பெருமானை அடையணும் அப்படின்ற ஞானம், அந்த எம்பெருமானை அடைஞ்சா என்ன பண்ண போகிறோம் புருஷார்த்தத்துடைய ஞானம், ஏன் இன்னும் அடையாமல் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்ற ஞானம். இந்த 5 அர்த்த பஞ்சக ஞானத்தை தவிர வேற எதை கற்றுண்டாலும் எழுதி வைக்கிறார். செருப்பு குத்த கத்தவோ பாதி. செருப்பு தைக்கிறவன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது எதுவும் குறை சொன்னான்னு நினச்சிக்காதீங்க, அது இருக்கிறதே சொல்லியிருக்கா. இப்போ செருப்பு தைக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான்னா அவன்கிட்ட போய் செருப்பு கொடுத்தா நன்னா தைச்சி கொடுத்துருவான். நாமேல தைக்க முடியுமா? முடியாது. அவன்கிட்ட கொடுத்தா நன்னா தைச்சி கொடுவான். ஒருத்தன் சொன்னான் என்ன ஞானி அந்த செருப்பு அந்த செருப்பு தைக்கிறவன் என்ன ஞானி தெரியுமா? எனக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு தெரியும்னா என்ன செருப்பு குத்தா கத்திருக்கான். அதனால என்ன பண்ண முடியும்? மோட்சத்தை அடைய முடியுமானா அதெல்லாம் முடியாது. அந்த செருப்பு தைக்கிறதுனால மோட்சம் அடைய முடியாது. தன்னுடைய வாழ்க்கை பார்த்துடலாம், தன்னுடைய வயிற்றுப்பாடு, தான் இத்தனை சம்பாதிக்கணும்னா அதை பார்த்துடலாம் ஒழியா மோட்சத்தெல்லாம் பெற முடியாது. அதே மாதிரி தான் மற்ற எல்லா வித்தியைகளும், அதாவது இந்த லோகத்தில் கற்றுக்கிற வித்தியெல்லாம் இருக்கிறதே அதெல்லாம் எப்படி இருக்கும்னா இந்த லோகத்தில் வாழ்கிறதுக்காக நம்ம கற்றுக்கிறதா இருக்கே ஒழிய
இந்த முக்திக்காக எதை பெற்றுக்கிறோமோ, எந்த ஞானத்தை பெற்றுக்கிறோமோ அதுக்கு தான் ஞானம், உண்மையாக ஞானம்னு பேர், மற்றதுக்கெல்லாம் கிடையாதுன்ற ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். வித்யான்யா சில்ப நைப்புணம் ததேத்தது அவகம்யாகம் அசாரம் சாரமுத்தமம் நிஷாமய மகாபாகா பிரணிபத்திய பிரவீமிதே. இந்த மாதிரி அசாரங்கள் எல்லாம் விட்டுட்டு சாரதமமான விஷயங்களெல்லாம் நான் கிரகிச்சிருக்கேன், அதை சொல்கிற கேட்டுக்கோ. நச்சிந்தயதி கோராஜ்யம் கோதனம் நாவிவாஞ்சதி ததாபி பாவியமேவே தது உபயம் பிராப்யத்தே நிறைகி. யாருக்கு தான் இந்த ஊரில் இந்த லோகத்தில் செல்வத்தில் ஆசை இல்லை? எல்லாரும் எனக்கு இன்னும் காசு வந்தால் வா வா இன்னும் கொஞ்சம் கொடு அப்படின்னு தான் கேட்பான். இதே மாதிரி ராஜ்யத்தை ஆள் அப்படின்னு ஒருத்தனை விட்டுட்டா யார் வேண்டான்னு ஓடி போடுவா. எல்லாரும் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து நல்லா கிரீட்டம் ஒழுங்காக இருக்கா, அவருடைய போஷாக்கெல்லாம் ஒழுங்காக இருக்கா பார்த்துட்டு அங்கே ராஜ்யத்தை ஆளை தான் பார்ப்பான். யாருக்கு தான் இல்லை ஆசை இல்லை? ஆனால் எல்லாருக்கும் கிடச்சிடுமா? ஆசை இந்த மாத்திரத்துக்கெல்லாம் கிடைக்காது. அவனுக்கு அதுக்குன்னு ஒரு பாக்கியம் இருக்கணும், அவனுக்கு அதுக்குன்னு ஒரு கர்மா பண்ணி ஒரு யோகியத்தை பெற்றிருக்கணும். அப்பேற்பட்டவன் அது கிடைக்குமே ஒழிய மற்றவன் கிடைக்காது. சர்வையேவ மகாபாக மகத்துவம் பிரதி சோத்தியமாக ததாபி பும்சாம் பாக்யானி நோத்தியமாக பூதி ஹேதவா. எல்லாரும் என்ன சொல்கிறேன் இந்த லோகத்துலன்னா, நான் ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்காக நான் தானே உழைக்கணும். நான் எப்படி உழைக்கிறேனோ அதுக்கு தக்கப்படி எனக்கு பலன் கிடைக்கும். வாஸ்தவம் அது எப்படி அப்படின்னா, இந்த உழைக்கிறதுனாலே எனக்கு பாக்கியம் கிடைச்சிடும் அப்படின்னா என்னுடைய உழைப்பு மட்டும் அங்கே இல்லை. முதல்ல நான் உழைக்கணும்னா இந்த உடம்பை கொடுத்தவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் உடம்பை கொடுத்துருக்கான். உடம்பு இருந்து பிரயோஜனம் என்ன? இந்திரியங்கள் வேணுமோ இல்லை? கை கால் சரியாக இருக்கணும், கண்ணு கை மூக்கு எல்லாம் சரியாக இருக்கணும், இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இந்திரியங்கள். இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? சவத்துக்கும் இருக்குது, அதாவது ஒரு பிணம் கடந்தால் அதுக்கும் இந்த உடம்பு இருக்குது, அங்கேயும் இந்திரியங்கள் இருக்குது. வேலை செய்யுமா? செய்யாதே. அவள் அதெல்லாம் வேலை செய்யறதுக்கு என்ன வேணும்னா பிராணன், மூச்சுன்றது ஒன்று வேணுமோ இல்லையோ? அந்த பிராணனை கொடுத்து வச்சிருக்கார் பெருமாள். இது மேலே ஒருத்தனுக்கு உடம்பு இருக்குது, இந்திரியங்கள் இருக்குது, மூச்சு இருக்குது, ஆனால் புத்தி சரியில்லை. அப்போ என்ன பண்ண முடியும்? அதுவும் ஒன்றும் இல்லை. அப்போ அது வேண்டிய விவேகத்தையும் கொடுத்துருக்கார் எம்பெருமான். இது எல்லாவற்றையும் பண்ணி அந்தர்யாமியாக தானே உட்காந்து தூண்டவும் தூண்டுறான். நீ இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணுன்னு தூண்டவும் தூண்டுறான். இத்தனை எல்லாம் அவன் பண்ணதுக்கப்புறம் நான் பண்ணேன் இவன் சொல்லிட்டா என்ன அர்த்தம்? அதில் அர்த்தமே இல்லை. இதுதான் பகவத்கீதையிலும் கண்ணன் காட்டுறான். அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யத்தை. எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாம் எம்பெருமான் தன்னுடைய கிருபையால் பண்ணி வச்சுட்டான்னு சொன்னால் அது உண்மை. பண்ணுறதான் பண்ணிட்டு என்னாலே தான் இது நடந்ததுன்னா அதே போல அஜ்ஞானம் வேற கிடையவே கிடையாதுன்ற. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா அதை சொல்கிறேன். நீங்கள் சர்வையேவ மகாபாக மகத்துவம் பிரதி சோத்தியமாக எல்லாரும் பெருசாக நான் இந்த மாதிரி அடைஞ்சிடணும், அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிடணும்னு உத்தியமம், அதாவது தன்னுடைய பிரவருத்திகளில் ஈடுபட்டிருக்கா. ஆனால் எல்லாரும் என்னத்தை மறந்து போய்ட்றான்னா அவர்களுடைய முயற்சியால் ஒன்றுமே அடைய முடியாது. எம்பெருமானுடைய கிருபையால் மட்டுமே எல்லாத்தையும் அடைய முடியுன்றதை மறந்து போய்ட்றான். எம்பெருமானை மறந்து போய்ட்டு நான் இத்தனை பண்ணேனே கிடைக்கலையே, நான் இதை பண்ணேனே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு துக்கம் படுறது, இல்லை நான் இதை பண்ணேன் என்னால் தான் இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு கர்வம் கொள்வது, இதிலேயே இந்த ஜனங்களெல்லாம் மறந்து போய்ட்றாளே. ஜடானாம் அவிவேகானாம் அசூரானாம் அபிப்பிரபோ பாக்யபோஜ்யானி ராஜ்யானி சந்தியநீதி மதாமபி அப்படின்னு ஜடங்கள், அதாவது ஒரு வேலை செய்யாமல் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கிறது. ஜடானாம் அவிவேகானாம், விவேகமே இல்லாதவர்கள். ஏதோ இன்னைக்கு இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டார் போல இருக்கிறது பிரகலாதாவுடன். அவர் சொல்கிறார் இந்த அது ஒரு விதத்துலையும் ஒரு அதாவது பௌத்திகமான யோக்கியத்தை இல்லாதவனெல்லாம் இன்னைக்கு நான் ராஜ்யத்தை ஆள்றேன்னு உட்காந்துருவானா இல்லையோ? ஒரு விதத்துலையும் அவனுக்கு யோக்கியத்தையே கிடையாது, ஒரு புத்தி சக்தின்றதே கிடையாது. அவிவேக்கியாக நடந்துக்கிறான். அப்பேற்பட்டவன் எல்லாம் நான் ராஜ்யத்தை ஆள்றேன்னு வந்து உட்காந்துடுறான். அந்த மாதிரி அந்த ஜடனோ அவிவேக்கியோ அசூரனோ, அதாவது சூரன்னா ஒரு ராஜாவாக எப்படி இருக்கணும்னா ராஜ்யத்தை காக்கிறதுக்கு அந்த சௌரியம் இருக்க வேண்டாமா? அதை விட்டுட்டு ரொம்ப பைந்தாங்குழியாக, ராஜாவே பைந்தாங்குழியாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி அசூரானாமவி பிரபோ பாக்ய போஜன். ஆனால் இப்பேற்பட்டவர்களுக்கும் ஏதோ ஒரு பாக்யவசத்தால் ராஜ்யம் கிடச்சிடுறதோ இல்லையோ, அவர்களுக்கும் தனம் கிடச்சிடுறதோ இல்லையோ. அப்போது இவாளெல்லாம் என்ன பண்ணான்றதுக்கு என்ன யோக்கியத்தை இருக்குன்றதுக்காக கிடச்சதுன்னா ஒன்றும் இல்லை. முன்னாடி அதை கர்மா பண்ணியிருந்தா அதுக்காக பெருமாள் கொடுத்து வைக்கிறார். இப்போ அந்த பாக்யம் அப்படின்றது தான் இவர்களுக்கெல்லாம் இதுக்கு ஹேத்துவாக இருக்கிறதே ஒழியா எங்கேயும் இவர்கள் வேற யோகியத்தை பார்த்துடவே முடியாது. பாக்ய போஜ்யானி ராஜ்யானி அநீதி மதாமபி. அநீதி மதர்கள்னா அதாவது தப்பான வழியிலேயே நடக்கிறவர்கள், அநீதியாகவே நடக்கிறவர்கள், அவர்களுக்கும் ராஜ்யம் கிடைச்சுடுறது, போகம் கிடைச்சுடுறது, எல்லாமே கிடைக்கிறது. தஸ்மாத் யதேத புண்ணியேஷு யயிச்சேன் மகதீம் ஸ்ரீயம் யதித்தவ்யம் சமத்வேச்ச நிர்வாணமபி ஜெயச்சதா. ஆனபடியால் ஒரு விவேக்கியானவன் என்ன பண்ணணும்னா அவன்
புண்ணிய காரியங்களை பண்ணுறதுலையே அவன் ஈடுபட்டு இருக்கணும் இல்லையா, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு தன்னுடைய கர்வத்தை வளர்த்துக்கிற ஒரு விஷயத்தில் போகக்கூடாது. யதிதவ்யம் சமத்வேச்ச நிர்வாணமுக்கு சேட்சதா, எல்லா இடத்துலையும் சமத்வத்தையே பார்க்கணும், எல்லாரும் சமம் அப்படின்றத நினச்சிக்கணும். தேவா மனுஷ்யா பசவா பக்ஷி விரக்ஷ சரீசிருபாக ரூபமேதத் அனந்தஸ்ய விஷ்ணோர் பின்னமிவ ஸ்திதம். இவன் மனுஷன், இவன் தேவன், இது பசு, இது பக்ஷி, இது விருட்சம், இது சரிசிருப்பம்னா ரெப்டைல் அப்படின்ற வருங்க ஆங்கிலத்தில், அந்த மாதிரி சரிசிருப்பம். இந்த மாதிரி எல்லாம் பேதம் இருக்கே சுவாமி, கண்ணுக்கு தெரியறது என்ன, அதெல்லாம் பெருமாளுடைய பேதங்கள்னு தெரிஞ்சுக்கும். இப்போ எப்படி இங்கே உற்சவர், மூலவர், சின்ன பெருமாள், பெரிய பெருமாள், நின்ன பெருமாள், சைனிச்ச பெருமாள் அப்படிங்கெல்லாம் சொல்கிறோமோ, ஆனால் தத்துவம் ஒன்னேயோ அந்த மாதிரி இவன் மனுஷன், இவன் தேவன், இது ஆண், இது பெண், இது ஒரு விலங்கு, இது ஒரு செடி, இது மரம், இதெல்லாமே பெருமாளுடைய பின்னமான ரூபங்கள்னு தெரிஞ்சுக்கோன்னா. ஏதத் விஜானதா சர்வம் ஜகத் ஸ்தாவர ஜங்கமம் திரஷ்டவியம் ஆத்மவத் விஷ்ணு யதோயம் விஸ்வரூபதிருக்கு. இந்த மாதிரியா ஒரு உண்மையான ஞானத்தை பெற்று நம்மால் ஒன்றும் முடியாது, எல்லாமே அவனுடைய ரூபமாக இருக்கிறது, எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரே பாவம் இருக்கணும், மைத்ரி பாவம் இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டு எல்லா ஸ்தாவர ஜங்கமம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தாவரமோ ஜங்கமமோ எல்லா பதார்த்தங்கள்லையும் திரஷ்டவியம் ஆத்மவத்து விஷ்ணு, எல்லா இடத்துலையும் தன்னை போல, அதாவது தனக்குள்ளே எப்படி எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு தியானம் பண்ணுறானோ அந்த மாதிரி எல்லாரிடத்துலையும் எம்பெருமான் இருக்கிறான், எல்லாருடைய ஹிருதயத்திலும் பெருமாள் தான் இருக்கார் அப்படின்றத நினச்சி நடந்துக்கணும் அப்படின்னு காட்டுறான். யதோயம் விஸ்வரூபதிருக்கு ஏவம் ஞாத்தே ச பகவான் அநாதிஹி பரமேஸ்வரஹ பிரசீதத்தி அச்சுதஸ்தஸ்மின் பிரசன்னே கிளேஷ சம்சயா. இப்படியாக ஒரு ஞானத்தோட ஒருத்தன் இருந்தால், அவன் அந்த எம்பெருமானை ஆராதனம் பண்ணி கொண்டிருந்தால், அந்த எம்பெருமானை தியானம் பண்ணிருந்தால், அப்பேற்பட்டவனிடத்துல தான் பெருமாளுக்கு பிரீத்தி உண்டாருது, அப்பேற்பட்டவனுக்கு தான் பாப்பங்கள் எல்லாம் செய்கிறது, அவனை தான் அவன் மோட்சத்துக்கு அழிச்சுக்கான வழிய இந்த லோகத்தில் வாழ்ந்துட்டே இருக்கான், இந்த சம்சாரத்தில் இன்னும் ஆழ்ந்து நிற்கிறான் அப்படின்னா அவன் பக்கத்தில் அந்த பிரீத்தி எல்லாம் விசேஷமும் உண்டாருது இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதுதான் பிரகலாதாழ்வான் நீதி சாஸ்திரம்னு சொன்ன விஷயத்தை தனக்கு தோணின நீதி சாஸ்திரம்னு சொல்லிட்டார். அது தனக்கு தோணினா, தனக்கு மனசுக்கு ஒப்பின ஒரு நீதி சாஸ்திரம்னு சொல்லிட்டார். சுக்ராச்சாரியர் சொன்னார், அது எனக்கு சம்மத்தம் இல்லை, இப்போ நான் சொன்னேனே இதுதான் உண்மையான நீதி சாஸ்திரம் அப்படின்னு பிரகலாதான் சொல்லிட்டார். சொன்ன ஒருமை இப்போ நான் ஹிரண்யகசிப்பு வந்தது கோபம், என்ன பண்ணாருன்றது நாளைய தினம் அனுபவிக்க பார்த்து சிவராமானுஜாய்.